ஒவ்வொரு முறைக்கும் நீங்க ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாகும். கண்டிப்பா நன்மை உண்டாகும், கண்டிப்பா நன்மை உண்டாகும். ஏன்னா கர்த்தரை நீங்க சந்திக்கிறீங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கை நடக்கும். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக 84ஆம் சங்கீதம் 1ஆம் வசனமும் 2வது வசனத்தின் முதல் பகுதியும் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்கள் மேல் ஆசையும் தவனமுமாய் இருக்கிறது. கர்த்தர் சோதரம் உண்டாவதா. தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவரும் தேவனுடைய ஆலயமும் ஒரு பிணைப்பு அவருக்குள்ள இருந்தது. தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பிணைப்பு இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை மறந்தோ விட்டோ அவரால் இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது, நினைக்க முடியாத அளவிலே அவர் தேவனுடைய ஆலயத்தோடு இணைந்து இருந்ததை குறித்து பார்க்க, அவருடைய சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் தேவனுடைய ஆலயம் மேல் செய்தது இருந்தது. 122வது சங்கீதத்திலே அவர் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தேன். அவருக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னா போதும் ரொம்ப மகிழ்ச்சி உண்டாயிரும், கர்த்தர் சோதரம் உண்டாகுதா. அப்போ அவருக்கு மகிழ்ச்சியின் இருப்பிடமாக, சந்தோஷத்தினுடைய ஊற்றாக, அப்படிப்பட்டதான ஒரு இடமாக தேவனுடைய ஆலயம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சோதரம் உண்டாகுதா. ஒரு தேவ பிள்ளைக்கு எதுல ஆசை, எதுல வாஞ்ச அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தேவ ஆலயத்தில் நமக்கு வாஞ்சை, ஆசை இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயமும் நாமும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய சபையிலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார். நாம் எல்லாருமே வித்தியாசமான குடும்ப பின்னணிகள் உள்ளவர்கள், தேவனுடைய இந்த காணியாட்சிக்கு தூரமானவர்கள். ஆனால் தேவன் கிருபையினாலே நம்ம ரட்சித்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி நம்மை சபையிலே சேர்த்து கொண்டார். இன்றைக்கு அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய சபையிலே நாம் இருப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. நாமும் இந்த தாவீதை போலவே இப்படி யோசிக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேவனுடைய ஆலயத்தில் நான் இருப்பது ரொம்ப சந்தோஷன்றதான நிலைகளிலே நமக்கும் இந்த தேவ ஆலயமாகிய சபைக்கும் உள்ளதான உறவு என்ன செய்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, எருசலேமே நான் உன்னை மறந்தால், என்னது என்ன சொல்றாரு, உன்னை நான் மறந்தால் என்ன சொல்றாரு, என் வலதுகை என்னுடைய தொழிலை மறப்பதாக. மறக்க முடியாது. தேவனுடைய ஆலயம் தொழிலை காட்டிலும், வேலையை காட்டிலும், படிப்பை காட்டிலும், வசதிகளை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் என்ன செய்கிறதுனா மேலானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஏன் அவனுக்கு ஏன் இந்த தாவீதுக்கு ஏன் இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை, தாகம், ஆசை இருந்தது. ராஜா அவருக்கு நேரத்தை பொழுதுபோக்கக்கூடியதான வேலைகள் நிறையா இருந்திருக்கும், கடமைகள் நிறையா இருந்திருக்கும், அலுவல்கள் நிறையா இருந்திருக்கும், வசதிகள் வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். ஆனாலும் அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை, ஆசை. காரணம் என்ன? அல்லேலூயா. ஏதோ ஒன்று தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாகிய சபைக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் ஒன்றை நல்லா விளங்கி கொள்ளுங்க, இது சாதாரணமான ஒரு இடம் அல்ல, ஒரு மகிமையான இடம், ஒரு மகத்தான இடம். தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் வர்றாரு. வரும்போது அவர் என்னத்தை அங்கே பார்க்க விரும்புகிறார், தேவனுடைய ஆலயத்தில் எதை காண வாஞ்சையா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நான் அதை பார்க்கிறோம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து யாரை பார்க்க ஆசையா இருந்தாரா? சொல்லுங்களேன், யாரை பார்க்க ஆசையா இருந்தாரு? மறுபடி வாசிங்கம்மா. உம்மை. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உம்மை பார்க்க ஆசை. தேவனுடைய சபைக்கு ஆலயத்துக்கு வரும்போது என்ன நடக்குது? என்ன இருக்காருன்னா அங்கே தேவன் இருக்கிறார். சபைக்கு நாம் ஏன் வருகிறோம் என்றால் அங்கே தேவன் இருக்கிறார். யாரை பார்க்க வருகிறோம்? தேவனை பார்க்க வருகிறோம், கர்த்தரை பார்க்க வருகிறோம். அவர் சொல்றான், தேவனை பார்க்க ஆசை. தேவனை பார்க்கிற ஒரு இடம் இருக்கிறது சொன்னால், சபையின் நடுவிலே உலாவுகிற ஒரு இடம் என்று சொன்னால் அதான் சபை, அதான் தேவ ஆலயம். இங்கேதான் கர்த்தர் உலாவுகிறார். இங்கே வந்தால் யாரை பார்க்கலாம் என்றால் தேவனை பார்க்கலாம், கர்த்தரை பார்க்கலாம், அவருடைய மகத்துவத்தை பார்க்கலாம், அவருடைய மகிமையை பார்க்கலாம், அவருடைய பிரசன்னத்தை பார்க்கலாம், அவருடைய மகிமையான காரியங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் ஆசை. தேவனை பார்க்கணும், கர்த்தரை பார்க்கணும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவனை பார்ப்பது மேன்மையா, உலக மனிதர்களை பார்ப்பது மேன்மை? உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்க வேண்டிய அளவில் நம்ம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நேரங்களிலே நாட்களிலே தேவனை பார்ப்பதை காட்டிலும் மேலான ஒன்று கிடையவே கிடையாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமானது. தேவனை பார்க்கும்போது அங்கே என்னத்தை பார்த்தாராம்? 63ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி, உமது வல்லமையையும். அப்போ அங்கே தேவனை பார்க்க ஆசை, அங்கே ஆசையா வந்தாரு. அங்கே எதை பார்த்தாராம்? உமது வல்லமையையும் உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். உமது மகிமையையும் கண்டேன். தேவனை பார்க்க ஆசையா வரும்போது அவர்களுக்கு தேவன் எதை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை, அவர் எதையும் செய்யக்கூடிய வல்லமையுடையவர். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இயலாத நிலை இருக்குதோ அதிலெல்லாம் நமக்கு அற்புதத்தை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் கூனியாய் இருந்தவர்களை சுகமாக்கினார் இயேசு. கண் தெரியாதவர்களை பார்வை கொடுத்தார் இயேசு. நிறைய அற்புதங்களை ஆண்டவரை இயேசு செய்தார். இதே போல தேவ சமூகத்தில் வரும்போது அவருடைய வல்லமையான செயல்களை நாம் பார்க்க முடியும். நமக்கு செய்வதை பார்க்க முடியும், மற்றவர்களுக்கு செய்வதை பார்க்க முடியும், மகிமையான காரியங்களை பார்க்க முடியும். ஆகினாலே தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வருவதை நாம் மிஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடும். அவருடைய மகிமை காண ஆசை. தேவ மகிமை எங்க இருக்குது? சபையில தான் இருக்குது. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற இடத்திலே தான் அங்கே தேவ மகிமை என்ன செய்கிறது இருக்கிறது. தேவனுடைய மகிமையை காண வேண்டும். இதுதான் அவனுக்கு ஆசை. ஆசை தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை பார்க்க, அவருடைய வல்லமையை பார்க்க, அவருடைய மகிமையை பார்க்க ஒரே ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. வர்றவங்க ஒரு நாள் பார்த்துட்டு அங்கே வந்தார். இன்னைக்கு ஆண்டு மகிமை இல்லை, இல்லைன்னா அடுத்து வந்திருக்க மாட்டார். எப்பொழுதெல்லாம் தேவ ஆலயத்துக்கு வந்தாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை கண்டார். எப்பொழுதெல்லாம் தேவ ஆலயத்துக்கு வந்தாரோ தேவனுடைய வல்லமையை கண்டார். எப்பொழுதுதான் தேவ ஆலயத்துக்கு வந்தாரோ தேவனுடைய மகிமையை கண்டார். ஆகினால தான் தேவனுடைய ஆலயத்தின் மேலே அவருடைய பிணைப்பு இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு வரும்போதெல்லாம் இந்த அற்புதம் நம்முடைய லைஃப்ல நடக்குது. கர்த்தரை பார்க்கிறோம், அவருடைய வல்லமையை பார்க்கிறோம், மகிமையை பார்க்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும்னா, அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய வல்லமையை பார்க்கணும்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வராம நம்மால் என்ன செய்ய முடியாது?
இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆலயத்துக்கு வராமல் எப்படிங்க இருக்க முடியும்? தேவனை பார்க்கறதுக்கும், தேவனுடைய வல்லமையை பார்க்கறதுக்கும், தேவனுடைய மகத்துவத்தை மகிமையை பார்க்கறதுக்கும் இந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னா 84ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தின் முன்பகுதி. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் சொல்றார். தேவ ஆலயத்தை அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய வீடு தேவனுடைய வீடு, இந்த வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப தேவனுடைய ஆலயம் சபை என்று சொன்னால் அது தேவன் தங்குகிற இடம், தேவனுடைய மகிமை வல்லமை வெளிப்படுகிற இடம் மாத்திரமல்ல, நாமும் தங்குகிற இடம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நாமும் அங்கே தங்குகிற இடம். இந்த அடைக்கலம் குருவிக்கும் ஒரு கூடு கிடைத்ததே. அல்லேலூயா, நமக்கும் ஆண்டவர் ஆலயத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டாரு. ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுத்தாரு. எத்தனை பேர் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தர் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறாரு. இந்த அடைக்கலம் குருவிக்கு ஒரு இடம் கிடைத்ததே. ராஜா சொல்றாருங்க, அரண்மனை வாசி சொல்றாரு, ஏராளமான வேலையாட்களை வைத்திருக்கிற சொல்றாரு, பொண்ணு வள்ளியோட சீமான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு இடம் கிடைச்சதே. அப்ப தேவனுடைய ஆலயத்தில் நம்ம இருக்கிறது சொல்வது சாதாரணமானதல்ல, அது பாக்கியம், தேவன் கொடுத்திருக்கிற பாக்கியம். அப்ப தேவ சமூகத்தில் அவர் இருக்கிறாரு, நாமும் இருக்கிறோம். நம்ம அவரை சந்திக்கிறோம், அவர் நம்மை சந்திக்கிறார். நாம் அவரை சந்திக்கிறோம், அவர் நம்மை சந்திக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகிறது. அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டீங்கன்னா தேவனோடு ஐக்கியப்பட்டுறீங்க. சபை என்பது, தேவனுடைய ஆலயம் என்பது தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு இடம், உறவு ஏற்படுத்துகிற இடம். ஆகையினால தான் தாவீது சொல்றாரு, வாஞ்சையா இருக்கிறேன், ஆசையா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரலைன்னு சொன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. தேவனோட உறவை மிஸ் பண்ணிடுவீங்க. அவரோட பேசுறத மிஸ் பண்ணிடுவீங்க. அவங்களோட பேசுறத மிஸ் பண்ணிடுவீங்க. ஆகையினால் தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிரவேசத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் அவருக்கு மூழ்கி இருப்பதற்கு ரொம்ப ஆசை 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 ஆசை. அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னால், ஐயோ, எனக்கு இருக்கிற பரவசத்தை பார்த்தீங்கன்னா, எனக்கு டெய்லி சர்ச்சிலே இருக்க ரொம்ப ஆசை. நான் விசுவாசியான போது எனக்கு சர்ச்சிலே இருக்க ஆசை. கொஞ்ச காலம் சர்ச்சிலேயே இருந்தேன். அல்லேலூயா. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பா, மகிமை 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 மகிமையாது. 10 மணி ஆராதனைக்கு 8:30 சர்ச்சில் இருப்பேன். உள்ள நுழைஞ்சிட்டா அப்பா தேவ பிரசன்னமும் மகிமையும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு அப்படியே மகிமையாக இருக்கும். தேவ பிரசன்னம். போக முடியாது. எல்லாரும் சர்ச்சை முடிச்சு போவாங்க, எனக்கு போக மனசு வராது. ஏன்னா கர்த்தர் அங்கே இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இடைபடுகிறார். நான் அவரோடு பேசுகிறேன். எனக்கும் அவருக்குள் தான் உறவு சந்திக்கிற ஒரு அருமையான இடமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அபிதமாய் தேவனுடைய ஆலயத்தில் நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள். மிகவும் சந்தோஷமாயிருந்தேன். ஏன் அந்த ஆசை, ஏன் அந்த தாகம், ஏன் அந்த வாஞ்சை? சங்கீதம் 5:7 அதை வாசிக்கிறோம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் வாஞ்சியா தாகமா ஓடி வருகிறேன் சொல்லி சொன்னா, தேவனை, அந்த மகத்துவமுள்ள ஆண்டவரை
நான் பணிந்து ஆராதிப்பதற்கு உனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. என்னதான் நம்ம தனியா உட்கார்ந்து ஆராதித்தாலும், என்னதான் குடும்ப சபத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிச்சாலும், நீங்க சபையில வந்து ஆராதிக்கும் போது இருக்கிற ஒரு மகிமை இருக்குதே, அந்த மகிமையை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நமக்கு வரவே வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சபைகளை வந்து இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு நீதிமான்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து அவரை ஆராதிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம் சொன்னா, அவருடைய சிங்காசனத்தின் அருகாமையிலே போய் விடுகிறோம். அவருடைய பிரசன்னத்துடைய மகிமை ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. சபைக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? சபைக்குள்ள வரும்போது முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரை நல்லா துதிக்கிறோம். தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிக்கை செய்து துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ பெரியவர், உயர்ந்தவர், உன்னதமானவர் சொல்லி அவரை துதிக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆராதனைகளில் முதலாவது துதிப்பாட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், முதல் 3 பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பாட்டு துதிப்பாட்டு இருக்கும். அதே போல ஆராதனை நேரத்தில் இந்த 3 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு துதிப்பாட்டு இருக்கும். கர்த்தரை துதிக்கிறோம். நல்லா துதிக்க 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 நமக்கு பரலோகம் திறக்கப்படுகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவன் இறங்கி வருகிறார், நம்மத்தில் விழாவுகிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நன்றி சொல்றோம், ஸ்தோத்திரம் பண்றோம், தேவன் செய்த நன்மைகளை நினைத்து. அல்லேலூயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. நம்ம செபத்தை கேட்டாரு, எனக்கு அற்புதத்தை செய்தாரு, அதிசயத்தை செய்தாருன்னு சொல்லி நன்றி உணர்வினால் என்ன செய்றோம்? பொங்குகிறோம். ஆண்டவர் நன்றி உணர்வை பார்க்கும்போது அடுத்தடுத்துக்கு நம்ம போயிடுறோம். துதிங்கிறது பிரகாரம், நன்றி சொல்றது பரிசுத்த ஸ்தலம். 3வது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிடுறோம். எப்படின்னா ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது. அப்புறம் தொழுது கொள்கிறோம், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியிலே நம்மை மெய்மறந்து அவருடைய பாதத்தை விழுந்து ஆராதிக்கிறோமே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிடுறோம். என்ன மகிமையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆசை 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 ஆசை. தேவ சமூகத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், ஆசை. ஆமென். பணிந்து குடிந்து ஆராதிப்பதற்குரிய ஒரு ஆசை. அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. பிரச்சனை, கஷ்டம், போராட்டம், நிந்த, அவமானம், என்ன சரி தெரியல. நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம், தேவ சபை இருக்கிறது. தாவீதுக்கு எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் அவனுக்கு சிந்தனை எங்க வரணும்? தேவ ஆலயம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். என் இருதயத்தை ஊற்றட்டும், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்பார், எனக்கு அற்புதத்தை செய்வார். வாசிங்கம்மா மறுபடியும் அதே வசனத்தை. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே. சபை என்பது, தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் நோக்கி அபயமிடுகிற இடம், தேவனிடத்தில் ஒத்தாசை பெற்றுக் கொள்கிற இடம். இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. தேவன் அந்த ஜெபங்களை உடனடியாக கேட்டு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க, சபைகளை நீங்க வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது. அந்த ஜெபத்துக்கெல்லாம் கத்து திட்டவட்டமான பதில் கொடுக்குறீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. சபைக்கு வரணும், டெய்லி வரணும். என்ன பிரச்சனை? சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசி ஜெபம் இருக்குது, வாங்க ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். தேவனை நோக்கி பயமிட்டு ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றவர். தாவீது பல பிரச்சனைகளில் அவர் போனார், பல பிரச்சனைகளில் அவர் போனார். அவர் வாழ்க்கையிலே அவருடைய இளம் வயதிலேயே குடும்பத்திலே புறக்கணிக்கப்பட்டவராக வாழ்ந்திருக்கிறார். ஆகையினால தான் அவர் ஆடுகளை மேய்ப்பதற்கு அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். சாமுவேல் வந்து தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அபிஷேகம் பண்ண அவர் வந்தபோது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது வந்தபோது உன்னுடைய குமாரர்கள்லாம் கொண்டு வந்து சொல்லும் போது தாவீதை மட்டும் கொண்டாந்து நிப்பாட்டல, மற்ற எல்லாரும் இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. என் பிள்ளைன்னு சொல்றது கூட அவருக்கு என்ன செய்யல, ஈசாய்க்கு மனசு இல்லை. ஆனால் ஆண்டவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஏற்ற காலம் வரும்போது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதே போல அபிஷேகம் பண்ணப்பட்டு அரண்மனைக்குள்ளே வேலைக்குள்ளே போகிறான். ஆனாலும் அவனை சத்துரு அவனை வேட்டையாடுகிறான். வேட்டையாடும்படியாக அவனை பின்தொடர்கிறார். சவுல் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பல இடர்கள், அநேக பிரச்சனைகள், உயிருக்கு ஆபத்துக்கு. ஆனாலும் நோக்கி ஜெபம் பண்றார். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அந்தந்த பிரச்சனைக்கு தப்பு வைக்கிறார். சவுலின் கைக்கு தப்பு வைக்கிறார். பிலிஸ்தருடைய கைக்கு தப்பு வைக்கிறார். சிக்கலாக்கு உண்டான பிரச்சனைக்கு தப்பு வைக்கிறார். என்னென்ன பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் தப்பு வைக்கிறார். சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் ஒரு பாவம் செய்து விட்டான். பாவம் செய்துட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் தள்ளிவிடுமா, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனாலும் தேவ சமூகத்திலே வந்து அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் பாவத்தை மன்னித்து ஆண்டவர் மறுபடியும் அவனை நிலைநிறுத்துவதை குறித்து என்ன செய்கிற பார்க்கிறோம். அல்லேலூயா. எந்த பிரச்சனையினாலும் தேவ சமூகத்தில் அவையமிட்டு ஜெபிக்கும் போது, சபையிலிருந்து ஜெபிக்கும் போது, ஆலயத்திலிருந்து ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தாங்க சபைக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் தாவீதுக்கு அந்த ஆலயத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறத குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். தேவ ஆலயத்துக்கு பிணைக்கப்பட்டிருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அல்ல, டெய்லி வரணும் சபைக்கு. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ வந்துடணும். கால் மிதிச்சுட்டு போயிடணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். என்ன பிரச்சனை, வேலைக்கு போறதுக்கு பிரச்சனையா, வரங்க முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. படிப்பு பிரச்சனையா, வாங்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் பிரச்சனையா, வந்து ஜெபம் பண்ணுங்க. சொத்து பிரச்சனையா, ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனையா, ஜெபம் பண்ணுங்க. தேவன் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சை, ஆசை. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி பண்றாராம். ஆராய்ச்சி. தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் ஆராய்ச்சி செய்வேன். ஆராய்ச்சி. என்னப்பா ஆராய்ச்சி செய்ய போற? என்ன ஆராய்ச்சி பண்ண போற? தேவ ஆலயத்தில் வந்து நீ என்ன ஆராய்ச்சி பண்ண போற? தேவன் யார்? தேவன் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீ யார், நீ எப்படிப்பட்டவர் தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது, அவருடைய சத்தியம் எவ்வளவு மகிமையா இருக்கிறது, அவர் வசனம் எவ்வளவு மகிமையா இருக்கிறது. அவருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே நம்மை திருப்தியாக்குகிறவர். ஆலயத்தில் ஒரு சம்பூர்ணம் இருக்குது.
சம்பூர்ணம்னா ஒரு நிறைவு இருக்கிறது. அந்த நிறைவு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள், தேவன் எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது என்ன, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் உள்ள மேன்மை என்ன, பரிசுத்த வாழ்க்கையிலே உள்ள மேன்மை என்ன, எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் என்ன, அவரை நேசிக்கிற எனக்கும் என் சந்ததிக்கு வைத்திருக்கிற மகிமைகள் என்ன, ஆராய்ச்சி பண்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை குறித்ததான எதிர்கால திட்டம் என்ன, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீர், என் தேசத்தில் என்ன செய்ய போகிறீர், என் குடும்பத்தில் என்ன செய்ய போகிறீர், தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு வாஞ்சை, சர்ச்சுக்கு போகணுமா, கர்த்தர் எப்படிப்பட்டவர், இன்னைக்கு எப்படி ஆண்டவர் நம்மகிட்ட கிரியை செய்ய போறார், இன்னைக்கு ஆராதனையில் கர்த்தர் எப்படி கிரியை செய்ய போகிறார், ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்த போகிறார், ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைகளில் நம்ம மத்தியில் செயல்பட போகிறார், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நம்மிடத்தில் பேச போகிறார், என்ன காரியத்தை குறித்து தேவனிடத்தில் இடைபடுகிறார், இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கும் தேவ ஆலயத்திற்கும் ஒரு பிணைப்பு இருந்தது. அந்த பிணைப்பு நமக்குள்ள இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஆலயத்தில் வந்து அவர் சிந்திக்கிறார். எதை என்றால் தேவனுடைய கிருபைகள், கிருபை. அவர் எவ்வளவு கிருபையா இருக்கிறார், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ண வர்றாங்க. ஆயக்காரன் சொல்ற ஒரு மனுஷன் சொல்றான், தேவனே என் மேலே கிருபையாயிரும். அப்ப கிருபை என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னது? அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தாவீதுக்கு அருளின கிருபை என்ன? அவனுக்கும் அவனை ஆண்டவர் எளிமையான நிலையிலிருந்து அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தினார். அவனுக்கு கிருபை. அது மாத்திரம் அல்ல, அவனுடைய கற்ப பிறப்பா இருக்கக்கூடியவர்களிலே ராஜ மேன்மை இல்லாம ஒருத்தருக்கு முடியாது. அந்த மேன்மையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதே போல ஆண்டவர் கிருபை பாராட்டி கொண்டே இருக்கிறார். இந்த கிருபைகள் எல்லாம் எங்க உட்கார்ந்து தியானம் பண்றாரா? தேவ சபையில. அல்லேலூயா. நமக்கெல்லாம் அநேக சமயங்கள் பல காரியத்தை யோசிக்கிறோம். இது அப்படியாச்சு, இப்படியாச்சு, அப்படியாச்சு, இப்படியாச்சு. இப்போ சிந்திக்க கவலையும் பிரச்சனையும் வியாதியும் சுகரும் ப்ரெஷரும் தான் வந்துக்கிட்டே இருக்கு. உண்மை தானா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ரெஷர், நிறைய பேருக்கு சுகர். நான் கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் கவலைப்படுவீங்களா? அதிகமாக டென்ஷன் ஆவீங்களா? கவலைப்படாமல் எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? அப்போது சுகர் வராமல் இருக்க முடியாது, ப்ரெஷர் வராமல் இருக்க முடியாது. என்ன செய்யணும்? தேவன் பாராட்டுகிற கிருபைகளை சிந்திங்க. கர்த்தர் என்ன கிருபை பாராட்டுறார், உங்களுக்கு எப்படிலாம் நமக்கு தேவ சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்குன்னு சொல்லி விசேஷமாக நமக்கு ஒன்றும் பெரிய தகுதியெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நமக்கு என்ன தகுதி இருக்குது? நமக்கு என்ன தகுதி இருக்குது? சபைக்குள் இருப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய பிள்ளைகள் சொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம ராஜ்யனுக்கு ஆசாரிய கூட்டம் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம பல்லவத்திலே நமக்காக ஒரு பொக்கிஷத்தை ஆயத்தம் பண்ணி சொல்றாரு, நமக்கு என்ன தகுதி இருக்குது? எல்லாம் கிருபையின் அடிப்படையில். எல்லாம் கிருபை தான், எல்லாம் கிருபை தான். அல்லேலூயா. சபையில் உட்கார்ந்துருக்கும் போது என்ன செய்யணும்னா கிருபை நினைக்கணும். கிருபை ஆண்டவரே, என்னையும் நீ நேசித்து, என்னையும் சிநேகிச்சு, என்னையும் ரசித்து இந்த சபையில் வந்து உட்கார வச்சிருக்கிற ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. உண்மைதானா? உண்மைதானா?
அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை தேவன் நம்மேல் பாராட்ட ஒரு பெரிய கிருபை. இந்த கிருபைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அதான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் ஆச்சை. சபையில் தேவ கிருபைகளை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த கிருபையை சிந்திக்க 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 கிருபை மேல் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டே போவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சில பரிசுத்தவான்கள் பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம் நினைச்சிருக்காங்கன்னா, ஆரம்ப காலங்களில் தான் எப்படி இருந்தோம் என்பதை மறக்காது இருக்கிறார்கள். என்ன மறக்காது இருக்காங்க சொன்னால், அந்த காலத்தில் எளிமையான நிலையில் இருந்ததான உடையை வைத்திருக்காங்க, இதுவும் பாத்திரமாக வச்சுருக்கிறாங்க, சில பொருட்களை வச்சுருக்கிறாங்க. எதுக்கு வச்சுருக்காங்க சொன்னால், நம்ம இப்படிலாம் இருந்தோம், அதை மறக்கக்கூடாது. கர்த்தர் என் மேல் பாராட்டின கிருபை பெரியது. அல்லேலூயா. நான் எப்போவுமே ஒரே ஒரு பிளேட்டில் எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன். ஏன் அதில் சாப்பிட்றேன்னு சொன்னால், ஒரு காலத்தில் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வந்த காலங்களில் அதில் சாப்பாடு போட்டால் ஒரு ஓரமாக போய் கொஞ்சோண்டு விழும். அதை சாப்பிட்டு உயிரோடு இருந்தேன். அல்லேலூயா. அப்போது சாப்பிடும்போது நினைப்பேன், தேவன் பாராட்டின கிருபை எவ்வளோ பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபைக்கு வரும்போது இதெல்லாம் யோசிக்கணும். கிருபைகளை தேவன் பாராட்டின கிருபை, தாவீதுக்கு பாராட்டின கிருபை யோசிக்கிறோமே, அநேகருக்கு பாராட்டின கிருபைகளை நாம் சிந்திக்கிறோமே. என் மேலே, எனக்கு, என் குடும்பத்துக்கு பாராட்டின தேவ கிருபை எவ்வளோ பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த கல்யாணம் நடக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? நடந்திருக்க கர்த்தர் கிருபை. இந்த வேலை கிடைக்க நினைச்சு பார்த்தீங்களா? தேவன் பாராட்டின கிருபை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் தேவன் நம்ம பாராட்டின கிருபைகளை, அந்த கிருபைகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சபையில் வந்து சிந்திக்க வேண்டும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 65:1. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, சபையில் வந்து எனக்கு ஆசை. என்ன சொன்னா, பொருத்தனை செய்வதற்கு அவருக்கு ஆசை. தேவ ஆலயத்தில் வந்து அவருக்கு பொருத்தனை செய்ய ஆசை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம வாழ்க்கையில் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் செய்கிற பொருத்தனைகள் உடனடியாக அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. பொருத்தனை என்று சொல்வது தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை என்று சொல்லலாம். ஒரு உடன்படிக்கை என்று சொல்லலாம். என்னது? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நான் இதை செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது என்ன? பொருத்தனை என்பது தேவன் மேலதான விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது. தேவன் மேலதான விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது. அல்லேலூயா. சில சமயங்களில் வியாதிப்பட்டதான தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, அப்படி பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த வியாதி எனக்கு சுகமாச்சுன்னா, பிரச்சனை சுகமாயிடுச்சுன்னா உங்களை நான் இதை செய்வேன் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, வேலை வாங்கி கொடுக்குறேன், கிரீடம் செஞ்சு வைக்கிறேன், அல்லது என்ன செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி எங்கேயோ போய் பொருத்தனை பண்ணுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த பொருத்தனைங்கிற ஒன்றை விட்டுட்டாங்க. ஆனால் தாவீது செய்தார். பொருத்தனை பண்ணி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். நாம் செய்கிற பொருத்தனைகள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்ய கொண்டு வரும். சபை என்பது தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை செய்து நிறைவேற்றுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அவ்விதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரெல்லாம் சமீப காலங்களில் பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு நிறைவேற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. 1 2 தூக்குறீங்க, வெரி குட். அல்லேலூயா. எல்லாரும் பொருத்தனை செய்து பழகணும். உங்கள் காரியங்களுக்கெல்லாம் பொருத்தனை பண்ணி செய்து பழகணும். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா. வேலை கிடைக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணணும். வியாதி சுகமாக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருமணத்து காரியத்துக்காக பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே அப்படி சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படி பொருத்தனை பண்ணாதீங்க. ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சீங்கன்னா செருப்பு போடாமல் நடப்பேன். நீ செருப்பு போடாமல் நடந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஆக சரியான பொருத்தனை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதுவாக ஒரு பொருத்தனை செய்யும் போது அது நமக்கு தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருக்கு இன்னும் ஆசை இருக்குது, வாஞ்சை இருக்குது. என்ன வாஞ்சை? தேவனுடைய ஆலயத்தில் வந்து பொருத்தனை பண்ண அவருக்கு ஆசை, வாஞ்சை. அதே போல 122 சங்கீதம் 9வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலயத்தில் வந்து பிறருக்கு நன்மை உண்டாக நாம் தேட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்படி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நற்கிரியை என்று இருக்க வேண்டும். நற்கிரியை நம் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதைத்தாங்க சொல்லுகிறது. நன்மை உண்டாக, தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக, சிலருக்கு நன்மை உண்டாக ஆசை, ஆசை, வாஞ்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ நற்கிரிகள் செய்யும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்படி வேதம் சொல்லு. நம்ம புதிய சிருஷ்டியாக்குனதுடைய காரணமே என்ன சொன்னா, அது ஒரு காரணம், நற்கிரிகள் செய்வதற்காக. அல்லேலூயா. அப்போ உன்னை போல பிறனை நேசின்னு கர்த்தர் சொல்றார். உன்னை போல பிறனை நேசி. எனக்கு பிறன் யார்? யார் கஷ்டப்படுறானோ, யாருக்கு உதவி தேவையோ அவங்க செய்கிற உதவி தான் என்னது? நமக்கு பிறன். ஆமென். பக்கத்தை திரும்பி பாருங்க, நம்மளை யாரையா உதவி தேவைப்படுறவங்க இருக்கிறாங்க? யார் உதவி தேவைப்படுறவங்க இருக்கிறாங்க? அதை செய்ய வேண்டும். இது நமக்கு ஆசையாக இருக்கும். வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நல்லது. அல்லேலூயா. உங்கள் கை எப்படி இருக்கணுமா? இப்படி இருக்கணுமா? எப்படி? 2 கட்டா தடமா? எப்படி? இப்படி. அல்லேலூயா. நாம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவருடைய குறைகளில் உதவி, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசி 1 பைசா உதவி செய்ய மாட்டான். ரோட்டில் பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அல்லது ஒரு போய் முதியோர் நிலத்தில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே போய் டொனேஷன் கொடுப்பாங்க. பக்கத்தில் விசுவாசிக்கு பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கும், அதை கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஆசை, தேவனுடைய ஆலயத்தில் மற்றும் பிறருக்கு நன்மை செய்ய ஆசை. சபைக்கு வரும்போது நமக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்குதா பார்க்கணும். அல்லேலூயா. நானே, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பக்கத்தை சொல்லுங்க, நானே சொல்ல கதைக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி கொடுக்கும்போது இப்படி வரும். அல்லேலூயா. இப்படி கொடுத்தா அப்படி வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வழிகளில் ஒன்று என்னன்னா கொடுத்தல். கொடுக்க 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 ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பவுமே கையில் பையில் நிறைய பணம் வச்சிருக்கணும். அதுக்கு ஊதாரத்தனமாக செலவு பண்ணணும்னு சொல்லலை. தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இருக்க வேண்டும். சில எப்போ பார்த்தா இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க.
இல்லாதவைகளில் கொடுக்க பழகுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க ஆசையாக இருக்க வேண்டும். தாவீதுக்கு அந்த ஆசை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கடைசியாக தாவீதுக்கு ஒரு ஆசை, கடைசி ஆசை என்ன சொன்னால், 1 நாளாகமம் 29 16வது வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. சபதரித்த பொருட்கள் எல்லாம். தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆசை. அவருக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. தாவீதுக்கு நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன தூக்கம் வரலன்னு சொன்னா, நானும் மச்சும் பாவப்பட்டுதான் அரண்மனையில் நான் என்ன செய்திருக்கிறேன், தங்க கட்டில் படுத்திருக்கிறேன். என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்குது. அவருக்கு மனசாட்சியில் ரொம்ப வேதனை. அப்போ தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். ஆண்டு சொல்லிட்டாரு, ஏய் நீ ஆலயத்தை கட்ட முடியாது, நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்ட, நீ ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனாலும் அவனுக்கு ஆசை, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். அப்போ என்ன செய்வோம், ஆலயத்தை தானே கட்ட வேணான்னு சொன்னார். ஆலயத்துக்குரிய எல்லா பொருட்களையும் அவர் சேகரித்து எல்லா ஆலயத்துக்குரியதானே எல்லா அவன்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுத்தான். இவன் கொடுக்கறத பார்த்து மற்றவங்களும் கொடுத்தாங்க. ஆக ஏகப்பட்ட தேவனுடைய ஆலயத்திற்காக கொடுக்க கட்ட ஆசை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நல்லா கவனிச்சு பாருங்க, நம் தேவனுடைய ஆலயத்திற்காக கொடுக்கறதுல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தயக்க கூடாது. திராணிக்கு மிஞ்சி நம்ம கொடுக்க பழக வேண்டும். தாவீது ஆண்டவருடைய ஆலயத்து மேலே ஆசை, தேவனுடைய ஆலயத்தில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லி அப்படியே அவன் அதெல்லாம் சேகரித்து வைத்தான்னு சொல்லி பார்க்க. ஆண்டுடைய நல்ல நாமப்படுவதாக. நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஆசை அவனுக்குள்ளே இருந்ததுனாலே, இப்படிப்பட்ட ஆசையோடு அவன் செயல்பட்டதுனாலே, இப்படிப்பட்ட ஆசையோடு கர்த்தருக்காக அவன் வாழ்ந்ததுனாலே, அவன் ஒன்றும் ஒரு நாளும் சிறுமைப்பட்டு போகவில்லை, அவன் குறைவுபட்டு போனதே கிடையாது. அவன் தேவனுடைய ஆராய்ச்சி மேல உள்ளதான வாஞ்சை ஆசை அவனுடைய வாழ்க்கையை செய்தது என்ன ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தின் பின்பகுதி. இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீடுன்னா என்ன வீடுன்னு நினைக்கிறீங்க? குடும்பத்தை, ஆண்டவருடைய குடும்பத்தை நான் உனக்கு கட்டுவேன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் வீட்டை கட்டுவேன், உன் வீட்டை கட்டுவேன், உனக்காக வீட்டை கட்டுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் அந்த குடும்பத்தை, அவனுடைய எதிர்கால சந்ததிகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அப்படி நீங்க அநேகரை பார்த்தீங்கன்னா தெரியும், அநேகர் ராஜாக்கள் இருந்தாங்க வடக்கு ராஜ்யத்தில். ஆனா ஒரு தலைமுறை இருப்பான், அடுத்து வேற ஒருத்தன் வந்துடுவான், இவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். அல்லது 2 தலைமுறை இருப்பாங்க, அப்புறம் எவனோ வந்து இவங்களை அடித்து கொலை பண்ணிட்டு குடும்பத்தை பூரா அழிச்சிட்டு அவன் ராஜாவாக வந்துடுவான். ஆனால் தாவீது குடும்பம் அப்படி அல்ல. அவர் குடும்பத்தை கர்த்தர் கட்டினார். ஹல்லேலூயா. சாலமோன், ரெகொபெயாம் என்று சொல்லி தேவன் தொடர்ந்து 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 அவர்கள் சரியா இருந்தாரோ இல்லையோ, ஆனாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை, வீட்டை கட்டினார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டை கர்த்தர் கட்டுவார். தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சியாக தாகமாக நாம் இருப்போமானால் தேவன் நம் வீட்டை ஆண்டவர் கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். 1000 தலைமுறைக்கு. எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? என்ன செய்வாராம்? இரக்கம் செய்வார். 1000 தலைமுறைக்கு கர்த்தர் நம்ம பிள்ளைகள் நன்றாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் காரியத்தை பார்த்துக்குவார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் பிள்ளை அப்படி இப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அதே 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை முதல் பகுதி வாசிங்க.
உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாராம்? இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ஏகப்பட்ட சத்துரு, அவன் வாழ்க்கையே பயங்கரமான சூழ்நிலை தான் இருந்தது. முதல்ல அவங்க அப்பாவே சத்துரு தான், உடன் பிறந்த சத்துரு தான், எல்லா வாழ்க்கை போல சத்துரு. ஆனால் ஆண்டவர் சத்துரு எல்லாருடைய கைகளுக்கு விலக்கி அவனுக்கு இளைப்பாறுதல், சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார். நிம்மதியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிட்டார். கை வச்சு அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேற என்னங்க வேணும் உலகத்துல? பக்கத்தில் சொல்ல, வேற என்ன வேணும்? நிம்மதி. அல்லேலூயா. நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை யாருக்கு தர்றாருன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு கத்த தருகிறார். நிம்மதி, நிம்மதியா இருக்கலாம். யாரை குறித்தும் பயம் கிடையாது, யாரை குறித்து கவலை கிடையாது, எதை குறித்து தானே நம்ம சோர்வு கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கப்பா, வேலை நல்லா இருக்கப்பா, போக்குவரத்து நல்லா இருக்கப்பா, எல்லாம் நல்லா இருக்கப்பா. நிம்மதி. தேவன் இளைப்பாறுதலை என்ன செய்வார்? நிச்சயமாய் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 15 முதல் 16 வசனங்கள். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்த என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். பாருங்க, உன் வீடும் இருங்க, சவுலுக்கு செய்தது போல தாவீதாகி உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ராஜ மேன்மை, ராஜ மேன்மை, ராஜ மேன்மை. அல்லேலூயா. உன் குடும்பத்தை விட்டு ஒரு நாளும் போகாது. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சரியா வர மாட்டேங்குது? கர்த்தர் நமக்கு வச்சிருக்க அந்த மேன்மையை ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த சூழல் நமக்குன்னு ஒரு மேன்மையை வச்சிருப்பாரு, அந்த மேன்மையை ஒருபோது கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அதை ஆண்டவர் காத்துக்கொள்ள உண்மையிலவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் மேல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை தாகத்து நிமித்தமாக தேவன் கொடுத்த உச்சபட்சமான ஒரு மேன்மை, ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அவனுடைய சந்ததியில் மேசியாவாகிய கிறிஸ்து இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவான பூமியிலே நடந்த, பூமியிலே மனுஷனாய் சஞ்சரித்த காலங்களிலே அவரை ஜனங்கள் எப்படி கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? தாவீதின் குமாரனே. யார் பேர் சொல்றாங்க? தாவீது பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பெரிய ஒரு மேன்மை, ஒரு பெரிய ஒரு மேன்மை, ஒரு பெரிய ஒரு மகிமை. கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்து வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மேன்மை, அந்த மேன்மையை ஒருவனும் பிடுங்க முடியாது, ஒரு காலம் அழியாது. அது நித்திய காலமா எல்லாருக்கும் மேலாக முன்பதாக இருக்கக்கூடிய மகிமையும் மேன்மையுமாக இருக்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையும் மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம இயேசுநாதரை படிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்கிறோம், தாவீதின் குமாரன். அல்லேலூயா. இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. அவன் பேரை பாருங்க, தாவீது பேர் இதுவரைக்கும் இன்னும் இருக்கும். தலைமுறை தலைமுறையா தாவீது பேர் என்ன செய்யும்? பேர் பெற்று வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயத்து மேலே வாஞ்சி உள்ளவர்களாய் நேரும் அதிலே ஆசையா இருக்கும்போது நாம் நம்முடைய பெயர் எல்லா காலங்களிலும் விளங்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாவீதுக்கும் தேவாலயத்திற்கும் ஒரு பிணைப்பு இருந்தது, ஒரு பிணைப்பு இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை அவன் பிரிய முடியாது. சிந்தனைகள், யோசனைகள் எந்நேரம் தேவாலயம், தேவாலயம், தேவாலயம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அப்படி இருந்தால் இந்த மேன்மை பூரா தேவன் தர உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆசை, தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்னென்னலாம் செய்ய ஆசைன்னு சொல்லி நான் 9 காரியங்களை நம்ம பார்த்தோம். இதே போல் நம்ம வாழ்க்கையில் ஆசையாக இருந்தால்
தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபையை தேவன் நமக்கும் தந்து ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள் பேரை சொல்லி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போய் அவன் குடியிருந்தான். இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போது டெய்லி குறிப்பிட்ட நேரத்தில் போய் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவான். ஒரு நாள் அவன் வரல. கர்த்தர் அவனுக்காக காத்திருந்தார். கர்த்தர் அவனுக்காக காத்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் தேவனை தேடி தேவாலயத்துக்கு வந்தால் தேவன் உங்களுக்காக காத்திருப்பார். உங்களை சந்திக்க கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வந்தால் அவரை பார்க்கலாம், மகிமையை காணலாம், வல்லமையை பார்க்கலாம், தேவ சிங்காசனத்தை தொடலாம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படலாம், மேன்மை அடையலாம். கர்த்தர் அவிதமாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சபையை, தேவ ஆலயத்தை நாம் சாதாரணமாக எண்ண இயலாது. இதுக்கு மேன்மை என்னன்னா கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுறார். கர்த்தர் இங்கே நம்மை சந்திக்கிறார். அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். அவருடைய மகிமையை நாம் காண்கிறோம். அவரை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். ஹல்லேலூயா. இங்கே ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். தேவன் நோக்கி அபயமிடும்போது தேவன் நம்முடைய ஜெப சத்தத்தை கேட்டு அற்புதத்தை செய்கிறார். நமக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிறார். நம் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நாம் பொருத்தனை செய்து நிறைவேற்றும் போது ஆண்டவர் அதுக்கு தக்க பெரிய வளங்களை நமக்கு தருகிறார். ஆண்டவர் சபையில் வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அற்புதமாக அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாளும் நம்ம சாதாரணமாக சபையை நினைக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை நினைக்கக்கூடாது. நாம் ஆலயத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் தினந்தோறும் வர வேண்டும். தினந்தோறும் வந்தீங்கன்னா இங்கே தேவனை பார்ப்பீங்க. என்ன பிரச்சனை வருதோ சபைக்கு வாங்க, சபையில் ஜெபம் பண்ணுங்க. சபை எப்பொழுதும் திறந்திருக்கிறது. சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்றீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் நல்லவர், நம் ஆண்டவர் நல்லவர், நம் ஆண்டவர் நல்லவர், நம் ஆண்டவர் நல்லவர். அவருடைய மகிமையை காணும்படி நம்ம கிருபை செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. நாம் சொல்லுவோம், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹல்லேலூயா. நான் பாக்கியவான்கள், நான் பாக்கியவான்கள். தேவன் நம்மை இந்த சபையில் கொண்டு வந்து நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறாரே, நம்மை நாட்டி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் சர்ச்சை மறக்க மாட்டேன். ஒரு நாள் சர்ச்சை மறக்க மாட்டேன். நான் சர்ச்சுக்கு வராமல் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபா ரத லிகா மாரா தல ரக பாலா தியா ரதா லாபா. ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற இடம், கர்த்தரை சந்திக்கிற இடம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற இடம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதித்து தேவ சமூகத்திலே மூழ்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற இடம், உருவாகுகிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு பயனுள்ளவராக இருக்கத்தக்கதான ஒரு இடம். ஹல்லேலூயா. பொருத்தனைகளை பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறபடியினாலே கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory to God. ஒவ்வொரு முறைக்கும் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாகும். கண்டிப்பாக நன்மை உண்டாகும். கண்டிப்பாக நன்மை உண்டாகும். ஏன்னா கர்த்தரை நீங்கள் சந்திக்கிறீங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது.
ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குது. ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஷக்கபர தல ரகபலத்யா அமர தல ரஹமன ஷகபர தியார தல ரகப ஷிக்மி நகபர தியா கபர தியார கபலபர. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God. கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, தேவனுடைய ஆலயமாகிய சபையை நான் மறக்க முடியாது. தேவனுடைய ஆலயமாகிய சபையை பங்கு பெறாமல் என்ன இருக்க முடியாது. என்னுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லோரும் எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிற அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விசேஷமான தொடுதலினாலே உங்களுடைய பிள்ளைகளை தேவன் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரத்திலும் விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. கர்த்தர் அற்புதம் செய். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை